அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் கேட்டிங்கன்னா, கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் யோகமாக அமைப்புகள் இருந்தால் என்னென்ன அந்த ஜாதக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னா, கேதுனாவே ஞானகாரகன். அப்போது இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் மிகப்பெரிய யோகக்காரனாக அமைவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் உச்ச நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக தொண்டுகள் அவங்களுக்கு சிறப்பாக அமையுமானா நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தர்மகர்த்தா சொல்லக்கூடிய பதவி உங்களுக்கு சேரும். கேது பகவான் முன்னேற்றத்துக்கு ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார். அதாவது புறநிலை ஆகட்டும், பதவி ஆகட்டும், மறைமுகமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலையில் இருந்தாங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் கொடுத்துருவார். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு என்ன வகையான கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை கேது பகவான் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம். கணவன் மனைவியோடைய அந்தரங்கள் கேது பகவான் உங்களுக்கு உச்சநிலை இருந்தாங்கன்னா சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பினை கொடுத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் பெண்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆன்மீக தொண்டுடைய பெண்ணாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. திருமணமான பெண்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் கொடுப்பார். உச்சநிலையில் இருந்தால் ஆன்மீக வளர்ச்சிகளும், அதுக்கப்புறம் எதிர்மறைவு சக்திகளை அடக்கக்கூடிய ஒரு தன்மையும், பெண்களாக இருந்தால் வீட்டு பொறுப்பு, அதுக்கப்புறம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமாக பெண்களுக்கு கேது உச்சநிலை இருந்தால்